வணக்கம் நண்பர்களே. ஸோ ரிப்பீட்டட் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான் வித் ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம் நம்ம. அரிசியின் விலை அதன் உண்மை விலையை விட 20% குறைக்கப்பட்டால் ஒருவர் ரூபாய் 770க்கு தான் வாங்க வந்ததை விட 3.5 கிலோ அரிசி அதிகம் வாங்க முடியும் என்றால் 1 கிலோ அரிசியின் உண்மை விலை என்னன்னு கேட்டாங்க. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்ம, சரிங்களா? இது நம்ம ஒரு மூணு மெத்தட் அந்த கொஸ்டின் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ 100 ரூபாய்க்கு விற்க வேண்டிய அரிசி 20% குறையிறது மூலியமா 80 ரூபாய்க்கு விற்கப்படுது. அதுதான் கொஸ்டினோட கான்செப்ட், சரிங்களா? அப்போ அமௌண்ட் என்ன? 770. ஓகே, 770 டிவைட் பை ஸோ 0.8x. ஒரிஜினல் விலை 1 ரூபாய்னா 20% குறைஞ்சினா 0.8 தானே, சரிங்களா? 20% குறைஞ்சிச்சுன்னா அதான் போட்டிருக்கேன். மைனஸ் அதே 770 டிவைட் பை எக்ஸ். இது ஒரிஜினல், இது ரெடியூசர் பிரைஸ். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.5 கேஜி, அவ்வளோதான். இது பிரைஸ் டிவைட் பை அதோட கேஜி எவ்வளோ தெரிஞ்சா நமக்கு எத்தனை கிலோ தெரிஞ்சுக்கிட்டு இல்லையா, 1 கிலோ எவ்வளோ தெரிஞ்சா அதான் போட்டிருக்கேன். 770 ரூபா இது வந்து ரெடியூசர் பிரைஸ். இதில் வாங்கக்கூடிய கிலோவும் 770 ரூபா. இது வந்து பழைய பிரைஸ், ஓல்டு பிரைஸ். அதுக்குள்ள டிஃபரன்ஸ் 3.5 கேஜி. இப்போ என்ன பண்ணலாம், இதையும் 0.8 மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ 770 மைனஸ் ஸோ 770 இன்ட்டு 8 இன்ட்டு 56க்கு 6 மிச்சம் 5 56 611 பாயிண்ட் தள்ளி வச்சிடலாம். அப்போ 616 டிவைட் பை 0.8x. ஏன்னா ரெண்டுமே சேம் ஆக்கணும் இல்லையா, அதனால. ஸோ அப்போ 3.5. நம்ம கன்சம்ஷனுக்கு இது 7/2 கூட எழுதிக்கலாம். சாரி, நம்மளோட இதுக்கு 7/2 கூட எழுதிக்கலாம் நம்ம. ஓகே, அப்போ இதோட டிஃபரன்ஸ் என்ன வரும்? 154. இப்போ 154 டிவைட் பை 0.8x 7/2, சரிங்களா? இதை அடிச்சிடலாம் 0.4, இதையும் அடிச்சிடலாம் 22, சரிங்களா? அப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 0.4x ஈக்குவல் டு 22, எக்ஸ் ஈக்குவல் டு 22/4, 0.4. இந்த பாயிண்டை தூக்கிடுறேன். அப்போ இங்கே ஒரு இது ஆட் பண்ணிக்கலாம், கரெக்டுங்களா? அப்போ 5 ஸோ ஆன்சர் 55, அவ்வளோதான். கொஞ்சம் லென்த்தியஸ்ட் வே. இதான் ஒரிஜினல் ப்ரொசீஜர். எகைன் ரிப்பீட் பண்ணுறேன், இது ரெடியூசர் ப்ரைஸ் 0.8x. ஒருவேளை 10% குறைஞ்சிருச்சா என்ன பண்ணுவீங்க? 0.9x. 5% குறைஞ்சிருச்சா என்ன பண்ணுவீங்க? 0.85x, அவ்வளோதான். இப்போ 20% 0.8 போட்டிருக்கேன், அது 80 மாதிரி. ஓகேங்களா? இது ஒரிஜினல் ப்ரைஸ். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 3.5. ஸோ இதையும் நான் 0.8 மாற்றணும். அப்போ வந்து நான் 0.8 மல்டிப்ளை பண்ணணும். இதை 0.8 மல்டிப்ளை பண்ணால் 616. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 154 0.8x. இது 3.5 நம்ம 7/2 எழுதிட்டு போயிடலாம், கரெக்டுங்களா? 7/2 எழுதிட்டு போயிடலாம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஈஸியாக அடிக்கலாம். அடிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா வேல்யூ 55. இதுதான் உங்களோட ஆன்சர்ஸ், ஆப்ஷன் ஏ. இது ஒரிஜினல் ப்ரொசீஜர் மெத்தடு, ஓகேங்களா? இதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும், செகண்ட் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? சரி, ஓகே, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மெத்தட் நான் போகிறேன். இந்த கொஸ்டினை வேற எந்த மெத்தடில் அங்கே சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்னன்னா, இப்போ ப்ரைஸ் என்ன 20% குறையுது. 20% என்ன அர்த்தம்? 20 டிவைட் பை 100 அர்த்தம். இதை 1/5 எழுதலாம். அதாவது பார்த்துக்கோங்க, 5 ரூபா இருந்த இடத்துல இப்போ 4 ரூபாயா மாறி. அதுதான் இந்த 1/5க்கு என்ன அர்த்தம்னா, இது ஒரிஜினல் 1 குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? ப்ரைஸ் 5/4. எப்போதுமே ப்ரைஸும் குவான்டிட்டியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ ப்ரைஸ் 5/4னா குவான்டிட்டி 4/5. குவான்டிட்டி 4/5, இவ்வளோதான் விஷயம். அப்போ இந்த 4லேருந்து 5 மாறி இருக்கு இல்லையா, இந்த கேப் டிஃபரன்ஸ் 1 இருக்கு இல்லையா, இந்த ஒரு பார்ட் தான் இந்த 3.5. இதுதான் முக்கியமான கீவேர்டு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொல்றேன்னா, ப்ரைஸ் 1/5 சொல்லியிருக்கேன். இது ஒரிஜினல் 1 குறைஞ்சிருக்கு. அப்போ 5 இருந்த இடத்துல இப்போ 4 இருக்கு. இதுதான் ப்ரைஸ். ப்ரைஸும் குவான்டிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இது 5/4 அது 4/5 மாறும். அப்போ 4 கிலோ வாங்கின இடத்துல இப்போ 5 கிலோ வாங்க முடியுது என்னால. அந்த ஒரு பார்ட் தான் கொஸ்டின்ல கொடுத்த 3.5, சரிங்களா? ஒரு பார்ட் 3.5னா 4 பார்ட் என்ன வரும்? 14 கிலோ வரும். ஏன்னா 2 பார்ட் 15, 2 பார்ட் 7, 4 பார்ட் 14 வரும், சரிங்களா? அப்போ இதுதான் ஒரிஜினல் உண்மை நான் வாங்கின இது, ஓகேங்களா? இப்போ மொத்த அமௌண்ட் 770 டிவைட் பை 14 கிலோ வாங்கினேன்னா 1 கிலோ என்ன வரும்? 85 ரூபா வரும். இதுதான் ஒரிஜினல் ப்ரைஸ். இப்போ ரெடியூஸ் ப்ரைஸ் கேட்டாங்கன்னா அதே 777, இங்கே 4க்கு போல 5 பார்ட் போட்டுக்கோங்க. அப்போனா 17.5 வரும். அப்போ 17.5 போட்டுக்கோங்க. புரியுங்களா? இதுதான் ஷார்ட்கட் உங்களுக்கு. ஓகே, இது எப்படி சார் வேற மெத்தட்ல போடணும், இவ்வளோலாம் கஷ்டப்படணுமா? இது ஒரு ஷார்ட்கட் இருக்கு.
எங்கேருந்து ஆப்ஷன்ஸ்ல இருந்து போகிற மெத்தட். ஆப்ஷன்ஸ்ல இருந்து போகிறோம் எப்படின்னு பாருங்களேன். 770 ரூபா இல்லை இதுதான் ஆப்ஷன் வச்சுக்கோங்களேன். டிவைட் பை 55 என்ன வரும் 14. ஓகேங்களா. அதே 770 இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 55லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா 20% குறைக்கிறேன். 10% 5.5 2 20% 11 அப்போனா 44. அப்போ 770 பை 44 17.5. இந்த கேப் பாருங்களேன் 3.5 வந்துருச்சு. இதுதான் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். புரியுதுங்களா. எல்லாம் தெளிவாக சொல்லிட்டு போகலாம். இங்கே 770 இருக்கு, கண்டிப்பாக ஆன்சர் 11ல் தான் அடி வாங்கணும். அப்போ இதெல்லாம் கிடையவே கிடையாது. இதுதான் ஆன்சர். ஒருவேளை கொஸ்டின் 44 கொடுத்தா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம். புரியுங்களா. நம்பர் 770 அப்போ கண்டிப்பாக ஆன்சர் 11ஓட மல்டிபிளாக தான் இருக்கணும். அப்போ எதுவுமே வராது, இது கூட ஆன்சர்ஸ் வரும். இவ்வளோதான் உங்களுக்கு. சரிங்களா. ஸோ நீங்கள் 3 மெத்தட் அந்த கொஸ்டின்ஸை போடலாம். இதை முடிஞ்ச அளவுக்கு லேர்ன் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ். சரிங்களா. இல்லைன்னா ஆப்ஷன் கூட போகலாம் நம்ம. ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுன்னா இந்த கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது உங்களோட ஹோம்ஒர்க் கொஸ்டின். இது உங்களோட ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ.